வாவ், செம்மையா இருக்கே, சூப்பரா இருக்குல்ல. வெல்கம் டு வர்க்கலா. இந்த வீடியோல 2 days இல்ல 1 day இல்ல, வெறும் half a dayல என்னெல்லாம் சுத்தி பார்க்க போறோம்னு தெரியல. வாங்க போலாம். வர்க்கலாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சொல்ல போனா இது எங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு அன்பிளான் ட்ரிப் தாங்க. ஆக்சுவலா வீக் ஆஃப்க்கு நாங்க ட்ரிவாண்ட்ரத்தை சுத்தி பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். ட்ரிவாண்ட்ரத்துல இருந்து வர்க்கலா 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. டே 2ல நாங்க ரிட்டர்ன் போற ட்ரெயின் இந்த வர்க்கலா ரயில்வே ஸ்டேஷன்லயும் நிற்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வர்க்கலா ட்ரிப்பையும் நாங்க ஆட் பண்ணோம். வர்க்கலா தென்னிந்தியாவுடைய கோவான்னு சொல்லப்படுது. வீக்கெண்ட்ல கேரளாவில சுத்தி பார்க்க வேண்டிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லொகேஷன் இந்த வர்க்கலான்னு சொல்லலாம். நாங்க சென்னைக்கு புக் பண்ணிருக்கிற ட்ரெயின் திருவனந்தபுரத்துல இருந்து 3 மணிக்கு கிளம்புது. இந்த வர்க்கலா ஸ்டேஷனுக்கு 3:45 ரீச் ஆகுது. ஆக்சுவலா நாங்க வந்து காலையில 9 மணிக்கெல்லாம் வர்க்கலா ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு சுத்தி பாக்குறதுக்காக. இந்த இன்பிட்வீன் டைம்ல வர்க்கலால நாங்க எந்தெந்த லொகேஷன்ஸ் எல்லாம் சுத்தி பார்த்தோம் அண்ட் இது தவிர வேற என்னென்ன டெஸ்டினேஷன்ஸ் இங்க இருக்குது அப்படிங்கறத மட்டும்தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வர்க்கலா போறதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல சென்னை, சேலம், கோயம்புத்தூர் இந்த இடங்கள்ல இருந்தீங்கன்னா திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ஏறி டைரக்டா வர்க்கலா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி திருச்சி, மதுரை, திருநெல்வேலி இங்கிருந்து போறவங்களுக்கு கூட டைரக்ட் ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்க தான் செய்யுது. ஆனா ட்ரெயின் வந்து திருவனந்தபுரம் வந்துட்டு தான் வர்க்கலாவுக்கு வருமே. ஆக்சுவலா இந்த திருவனந்தபுரம் தான் வர்க்கலாக்கு நியர்பைல இருக்கிற மெயின் சிட்டி அண்ட் கேரளாவுடைய தலைநகரமும் கூட. இந்த திருவனந்தபுரத்துல இருந்து வர்க்கலாக்கு டிராவலிங் டைம் பாத்தீங்கன்னா வெறும் 40 நிமிஷம் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் ரூட் தான் வர்க்கலாக்கு பெஸ்ட். ஏன்னா இந்த திருவனந்தபுரத்துல இருந்து வர்க்கலாக்கு டைரக்ட் பஸ் ஃபெசிலிட்டின்னு ஃப்ரீக்வெண்டா கிடையாது. பதிலுக்கு திருவனந்தபுரத்துல இருந்து கல்லம்பலத்துக்கு வந்துட்டு அங்க இருந்து இன்னொரு பஸ் மூலியமா தான் வர்க்கலா போக முடியுமே. இதுவே ட்ரெயின்னா டைரக்டா வர்க்கலா சிவகிரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்க வேண்டியதுதான். இந்த வர்க்கலா சிவகிரி ரயில்வே ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் லோக்கல் ட்ரெயின் மட்டும் இல்லாம பெரும்பாலான எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் நின்றுட்டு தான் போகுமே. கூடவே எங்களை மாதிரி 1 day ட்ரிப்னு பிளான் பண்ணி வர்றவங்களுடைய லக்கேஜஸை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு வசதியா இந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே கிளாக் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்கு. நம்ம இப்போ வர்க்கலா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்ல தாங்க இந்த ஊருக்கான பஸ் ஸ்டாண்டுமே இருக்குது. ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு பீச்சுக்கு மேற்கொண்டு ஒரு 4 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகணும். இதுக்கு நீங்க பஸ் மூலியமாவும் போகலாம், அப்படி இல்லாட்டினா இங்க ஆட்டோ ஃபெசிலிட்டியும் இருக்குது, அது மூலியமாவும் போய்க்கலாம். நாங்க வந்துட்டு ஜஸ்ட் ஒரு half a day தான் பிளான் பண்ணி இந்த ஊருக்கு வந்திருக்கிறதால எங்களுக்கு நிறைய டைம் வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு இப்போதைக்கு நம்ம ஆட்டோல தான் போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். வாங்க. இதுவே இங்கிருந்தே பஸ்ல போற மாதிரி இருந்தா ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே பஸ் ஏறி வர்க்கலா டெம்பிள், அதாங்க ஜனார்த்தன சுவாமி கோவில் பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டு அங்க இருந்து ஜஸ்ட் 10 நிமிஷம் வாக்கிங்லயே நம்ம வர்க்கலா பீச்சுக்கு ரீச் பண்ணிடலாம். ஆக்சுவலா நாங்க சுத்தி பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் லொகேஷன் இந்த ஜனார்த்தன சுவாமி கோவில் தான். நாங்க மதியம் 3:30 மணிக்குள்ளார இந்த வர்க்கலால மேக்சிமம் எவ்வளோ லொகேஷன் சுத்தி பார்க்க முடியுமோ சுத்தி பார்த்துட்டு ரிட்டர்ன் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வந்துடணும். நாங்க போன டைம்ல கோயில்லையும் செம்ம கூட்டமா இருந்துச்சா, ஸோ கடைசி அந்த கோயிலுக்கு போலான்னு டிசைட் பண்ணி டைரக்டா வண்டியை பீச்சுக்கு விட்டுட்டோம். என்னதான் நாங்க வர்க்கலாக்கு ஜஸ்ட் 1 day ட்ரிப்பா பிளான் பண்ணி வந்திருந்தாலும் 1 night இங்க எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்ணி டே 2ல என்னென்ன லொகேஷன்ஸ்லாம் சுத்தி பார்க்கலாங்கிற டீட்டெயில்ஸும் சேர்த்து தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். அதுக்கு முதல்ல நம்ம இங்க எங்க ஸ்டே பண்றது, எந்த மாதிரி ஹோட்டல்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், இதை பத்தின டீட்டெயில்ஸை நீங்க கிளியரா தெரிஞ்சிருக்கணும். இந்த வர்க்கலால ஸ்டே பண்ணி சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய ஹோட்டல்ஸ், ரூம்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் இதெல்லாமே இருக்குதுங்க. உங்களுக்கு பீச் வியூ பாக்குற மாதிரியான ஹோட்டல்ஸ் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்குது. இதுவே பாத்தீங்கன்னா ஒரு 100 மீட்டருக்குள்ளார அங்கங்க சின்ன சின்ன சந்துக்குள்ளார நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா ரீசனபிள் ரேட்ல தான் கிடைக்குது.
இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் ரெசார்ட்ஸ் தாண்டி நிறைய ஹோம் ஸ்டேஸ் கூட இங்கே எங்களால் பார்க்க முடிஞ்சுது. நாங்கள் பார்த்ததுலேயே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஹோட்டல்ஸ் அண்ட் ஹோம் ஸ்டேஸ் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. அதோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் சேர்த்து தான் வீடியோ எடுத்திருக்கோம். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன் லைக் ஓயோ, மேக் மை ட்ரிப்பு, கோஎபிபோ இந்த மாதிரி வெப்சைட்டில் கூட ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். நாங்க இப்போ வர்க்கலா பீச்சுக்கும் வந்தாச்சு. வண்டியை விட்டு இறங்கினதுமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. இந்த பீச்சோடைய லொகேஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குதுங்க. உண்மையா சொல்லணும்னா இது வந்து ஒரு குட்டி கோவா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்குது. சுத்தி நிறைய தென்னை மரங்கள், அழகழகான கடைகள் எல்லாமே பார்க்க கண்ணுக்கு நிறைவா இருக்குது. செம்மையா இருக்குது. நல்ல மழை சமயத்துல வந்திருக்கிறோம். லைட்டா தூறலும் வந்துகிட்டே இருக்குது. கிளைமேட் ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது. பீச் ஓரம் அலை கொஞ்சம் ஹெவியா தான் இருக்குது. பட் அங்க உள்ளெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியா போக முடியாது போல. நிறைய பேர் சேஃப்கார்டு இருக்கிறாங்க இங்க. இதுக்கு என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் கடற்கரையில வந்துட்டு அந்த ஏதாவது ஒரு சாங்கியம் எல்லாம் பண்றதுக்கு இருப்பாங்க இல்லையா, ஐயர்கள் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரிதான் இங்கேயும் சில பேர் இருக்கிறாங்க. ஏரியா பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்குது. வாங்க முதல்ல நம்ம பீச் போய் சுத்தி பார்க்கலாம். இந்த வர்க்கலா பீச்ல இறந்தவங்களுக்கு பிண்டம் வச்சு நம்ம இந்த சாங்கியம் எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அது எல்லாமே கூட செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பக்கத்துல வந்துட்டு ஒரு கோவிலும் இருக்குது. பட் பாக்கிறதுக்கு பயங்கர கியூவா இருக்குதா, தெரியுதா உங்களுக்கு? செம்ம பெரிய கியூவா இருக்குது. போயிட்டு பார்க்கலாம் வாங்க என்ன சாமின்னு. ஆக்சுவலா இது வந்துட்டு மகாவிஷ்ணுவோட கோவிலாம். கோவில் எக்ஸாக்டா சொல்ல முடியாது. நம்ம வெளியில வந்துட்டு இந்த இறந்தவங்களுக்கு சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இங்க வந்து கோயிலுக்குள்ளாரையும் பண்றதா சொன்னாங்க. இந்த பீச்ல நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸும் கண்டக்ட் பண்றாங்க. லைக் ஜெட் ஸ்கி, பேராகிளைடு, பனானா ரைடு இந்த மாதிரி எல்லாம். ரேட் பொறுத்த வரைக்கும் ஜெட் ஸ்கிக்கு மட்டும்னா 700 ரூபாய், பேராகிளைடோட சேர்த்துனா 2500 ரூபாய் வரைக்கும். நாங்க வந்தப்ப இப்படிதான் சார்ஜ் பண்றாங்க. நீங்க பேரம் பேசி கம்மிப்படுத்துறது உங்களோட திறமை. இந்த பீச்ல நாங்க போயிருந்த டைம் அலையோட வேகம் அதிகமா இருந்ததால குளிக்கலாம் அலோ பண்ணலங்க. சோ பீச் வருமா ஜஸ்ட் ஒரு வாக். சொல்ல போனா இதுதான் வர்க்கலா பீச். ஆனா நம்ம ஆன்லைன்ல வர்க்கலான்னு சர்ச் பண்ணாலே ஒரு சூப்பரான வியூ பாயிண்டோட பீச் வரும்ல, அந்த பீச்சோட பேரு வர்க்கலா கிளிஃப் பீச். அடுத்ததா அங்கதான் போக போறோம். அங்க போறதுக்கு பீச்ல இருந்து ரைட் சைட்ல கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா இந்த கடைகளுக்கு நடுவுல ஒரு ஸ்டெப்ஸ் வரும். அந்த வழியா ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தீப்பிரை. பப்பு பாடு, தலையை மட்டும் ஆட்டிட்டோம். இப்போ நம்ம வர்க்கலா கிளிஃப் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறோமே. அதாங்க இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்து பீச்சுக்குள்ளார இறங்கி விளாண்டோம் இல்லைங்களா, இதுக்கப்புறம் ஃபுல்லாக வியூஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் வர்க்கலா அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணி ஏதாவது ஒரு வீடியோக்குள்ளார போனீங்கனாலே மேக்ஸிமம் இந்த வியூ பாயிண்ட்டை தான் உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல காட்டியிருப்பாங்களே. நம்மளும் ஏன் அதுக்கு குறை வச்சுக்கிட்டு போகலாம். இந்த வர்க்கலா கிளிஃப் வியூ பாயிண்ட் போகிறதுக்கு அந்த சீஷோர்ல இருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான வாக்கிங் பாதை கூட போட்டிருக்காங்க. நம்ம இப்ப அந்த வழியா தான் போய்கிட்டு இருக்கோம். பீச் வியூ சூப்பரா இருக்குப்பா. பாதாம் செடி எல்லாம் வச்சு, வழக்கமா பீச் ஓரம்னா தென்னை மரம் தானே இருக்கும். இங்க பாரு நிறைய பாதாம் மரங்கள் இருக்கு. வித்தியாசமா இருக்குது. நிறைய மண்ணும் சரியும் போல இருக்கு அப்பப்போ. என்னாச்சு, இந்த கிளிஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஸ்டேபிளான இடம் தான். ஸோ பார்த்து ஜாக்கிரதையா தான் நம்ம நடந்து வரணுமே.
ரொம்ப ஓரமாவும் நடக்கக்கூடாது. சில இடங்கள்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த மதில் சவர் மாதிரி எதுவுமே இல்லாம அப்படியே ஓப்பன் ஸ்பேஸா தான் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லா நடந்துவாங்க. நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி வர்க்கலா கிளிஃப் பீச்ல தான் இப்போ நடந்து போய்கிட்டே இருக்கிறோமே. இயற்கையை நல்லா ரசிச்சு என்ஜாய் பண்றவங்களுக்கு ரைட் சைட்ல செம்மையான பீச் வியூ இருக்கும். அதுவே எங்களை மாதிரி பர்ச்சேஸ் விரும்பிகளுக்கு லெஃப்ட் சைட் ஃபுல்லா கடைகள் தான். வாங்க. எங்க பாரு மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே மேக்சிமம் இந்த மாதிரி டூரிஸ்ட் லொகேஷன்ஸ்ல டிபெட்டியன் இல்லாத ஒரு மார்க்கெட்டும் இருக்க மாட்டேங்குது. எல்லா இடத்துலயும் அவங்க இருக்கிறாங்க. அது என்னவோ தெரியல, கரெக்டா ஒரு கிளைமேட் வந்து அந்த மாதிரி ஒரு சூப்பரான கிளைமேட்டா வந்து இடம் பிடிச்சு உக்காந்துக்கிறாங்க. இந்த வர்க்கலால காஸ்ட்லியஸ்ட் பிளேஸ்னா அது இந்த கிளிஃப் பீச் தாங்க. ஏன்னா ஈவினிங் டைம்ல சன்செட்டை நம்ம ரூம்ல உட்காந்தே பார்த்து ரசிக்கிறதுக்கு ஏத்த தரமான இடம் இதுதான். இங்க ஸ்டே பண்றதுக்கு ஏகப்பட்ட ரெசார்ட்ஸ் இருக்குது. ஆனா எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி. கோவால நைட் லைஃப்ல எப்படி பார்ட்டி, டிஜே, டான்ஸ்ன்னு கொண்டாட்டமா இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வர்க்கலா கிளிஃப்லயும் நைட் லைஃப் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சாப்பாடெல்லாம் இங்கே அதிகம் கிடைக்கல. எல்லாமே இட்டாலியன், மெக்சிகன், தாய், இப்படி வெளிநாட்டு வெரைட்டிஸ் தான். இந்த வர்க்கலா கிளிஃப்ல கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனபிள் ரேட்ல கூட ஃபுட் வந்து கிடைக்குது. வாவ், செம்மையா இருக்கே, சூப்பரா இருக்குல்ல. ஆனா கோவால வந்து நாம் ஒரு டைம் போயிருக்கிறோம்ல, கோவால கிட்டத்தட்ட இந்த மாதிரி லொகேஷன்ஸ் நாம அங்க பார்த்துருக்குறோம். ஐயோ சூப்பரா இருக்குது. அதாங்க வாழ்றாங்க பாருங்க இங்க எல்லாரும். இங்கே ஹோட்டல் கட்டிக்கிட்டாங்க, இங்கே வீடு வாசல் இருக்கும் போல, ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. வாழ்னா இப்படி இருக்கணும் இவனுங்கள மாதிரி. இதை விட முக்கியம் என்ன தெரியுமா? நான் சொல்றேன், இதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இங்க இருக்கிற ஹோட்டல்ஸ்ல எல்லாம் வந்து எப்படியா இருந்தாலும் விலை அதிகமா தான் இருக்கும், ஓகேவா? ஆனா அங்க ஏதாவது உட்கார வச்சு ஒரு ஆசைக்காவது ஏதாவது கொஞ்சம் ஹை கிளாஸா சாப்பிட வைப்பேன் அப்படின்னு பார்த்தனா, பட்ஜெட்டுன்னு சொல்லியே 20 ரூபாய்க்கு டீ, 15 ரூபாய்க்கு டீ எல்லாம் எங்கெல்லாம் விற்கிறாங்களோ அதெல்லாம் தேடி தேடி வாங்கி கொடுத்த பாத்தியா? நல்லா இருப்பேன். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப பட்ஜெட்ல இருந்து நீ என்ன பண்ண போற? ஷாஜகான் மும்தாஜுக்கு மாளிகை கட்டுற மாதிரி எனக்கு ஏதாவது மாளிகை கட்ட போறியா? நான் நினைச்சேன் நீ தான் எனக்கு ரிப்ளை பண்ண போற நினைச்சேன். வர்க்கலா பீச்ல இருந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னாக்கா வர்க்கலா கிளிஃப் பாயிண்ட்டுக்கு வந்துடணும் இல்லையா? அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். அங்க இருந்து இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்ட்ல வரும்போது நமக்கு பிளாக் சாண்ட் பீச் அப்படிங்கிற ஒரு இடமும் போய் ரீச் பண்ணலாம். இது தனியெல்லாம் இங்க வர தொடங்கிடும். ஒன்லி அந்த வாக்கிங் பாதையவே அப்படியே ஃபாலோ பண்ணினாலே போதும், பிளாக் சாண்ட் பீச்சுக்கு வந்துடலாம். என்னோட மைக்ல வந்துட்டு சார்ஜ் இல்லாததாலதான் நான் இப்பவே உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டேன். கடற்கரை கிட்ட போயிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா அலையோட சவுண்ட்ல நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா கேட்காது. அதனாலதான் போலாமா? எங்க போறோம்? பிளாக் சாண்ட் பீச்சுக்கு. வந்தாச்சுங்க. இந்த கலர்ல இந்த மண் இருக்கிறதாலதான் இந்த ஏரியாவுக்கு பிளாக் சாண்ட் பீச் பேர் வந்துச்சா என்னவோ. நம்ம வர்க்கலா பீச் பார்த்தோம் இல்லைங்களா, அங்க வந்துட்டு குளிக்கிறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணல. ஆனா இந்த பிளாக் சாண்ட் பீச்ல உங்களுக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் அலோவ் பண்றாங்க. நீங்க ட்ரெஸ் சேஞ்சிங் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா ஓப்பன் ஸ்பேஸா தான் இருக்கு. சப்போஸ் இந்த ரெசார்ட்ல யாராவது புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க அங்க போய் கூட ட்ரெஸ் மாத்திக்கலாம். அப்படி இல்லாட்டினா அந்த லாஸ்ட்ல பப்ளிக் டாய்லெட்லாம் இருக்குது, வேணா அங்க போயிட்டு
ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா ஜாலியா குளிக்கிறாங்க, பாக்கிறதுக்கு எவ்வளவு ஆசையா இருக்குது. வாங்க வாங்க நாமளும் போய் குளிக்கலாம். குளிக்க முடியாது, மாத்திரை சித்திரம்ல. ஆமால, சரி அப்ப கால் மாத்திரம் நினைச்சுக்கலாமா? பிளாக் சாண்ட் பீச்ல சுமார் 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அரௌண்ட் 12 மணிக்கெல்லாம் ஜனார்த்தன சுவாமி கோயிலை நோக்கி ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். கோவில் நட 12:30 மணிக்கெல்லாம் சாத்திடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கோயிலுக்குள்ளார போயாகணும் அப்படின்னு வேக வேகமா நடந்தோம். எல்லாமே பிளான் படி கரெக்டா போச்சுங்க. ஆனா நம்ம இந்தியன் பிரசிடென்டால எங்க பிளான்ல சின்ன சொதப்பல். இந்தியன் பிரசிடென்டா? அவங்க தலையிட்டு உங்க பிளான சொதப்புற அளவுக்கு நீங்க என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா? அப்படி மட்டும் யாரும் தயவு செய்து கேட்டு விடாதீர்கள். ஆக்சுவலா இந்த கிளிஃப் பீச் நடைபாதையோடைய சென்டர்ல தான் வர்க்கலா ஹெலிபேடும் இருக்குது. அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஆர்மி ஹெலிகாப்டர் அங்க வந்து லேண்ட் ஆச்சு. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்குள்ளார அந்த ஏரியாவே பரபரப்பாயிடுச்சு. ஃபுல்லா கேரளா போலீஸும் ஆர்மி ஆபீசர்ஸும் கிளிஃபை சுத்தி இருக்கிற எல்லா வழிபாதையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல அங்கேயே லாக் ஆயிட்டோம். அப்போதைக்கு வந்தது இந்தியன் பிரசிடென்ட் தான் எங்களுக்கு தெரியாது. மறுநாள் நியூஸ்ல நம்ம பிரசிடென்ட் சபரிமலை விசிட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோமே. சில மீட்டர் தூரத்திலேயே மிகப்பெரிய ஹெலிகாப்டர் அப்பப்ப டேக் ஆஃப் ஆகிறதும் லேண்ட் ஆகிறதும்னு பார்த்துக்கிட்டே இருந்ததுல டைம் போனதே தெரியல. ஒரு கட்டத்துல டைம் ஆயிடுச்சு, சரி கிளம்பலான்னு பார்த்தாலும் இங்க இருக்கிற போலீஸ்காரங்க இந்த ரோட கிராஸ் பண்ண கூட அலோ பண்ணல. வேற வழியே இல்லாம இங்க இருக்கிற சந்து பொந்தெல்லாம் பூந்து இருக்கிற ஷார்ட்கட் ரூட் எல்லாம் யூஸ் பண்ணி மெயின் ரோடுக்கு ரீச் ஆனோம். அதுக்குள்ளார டைம் 2 மணியை தாண்டிடுச்சு. ஜனார்த்தன சுவாமி கோயிலையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சுமார் 2000 வருஷம் பழமையான இந்த ஜனார்த்தன சுவாமி கோயிலுக்கு 4 திசைகள்லையும் 4 வாசல் இருக்குங்க. அதுல சவுத் சைட்ல இருக்கிற வாசல் எப்பவுமே திறந்துதான் இருக்கும் அப்படின்னு அங்க இருக்கிற கடைகள்ல சொன்னதால தெற்கு வாசலை நோக்கி நாங்க நடக்க ஆரம்பிச்சோம். பட் எங்களுக்கு கிடைச்சது தவறான தகவல். அந்த வாசலும் க்ளோஸ்ல தான் இருந்துச்சு. இதானா கோவில்? கோவில் தானா? உள்ள இருக்கு மாதிரி என்ட்ரன்ஸ் மாதிரி. சரி, எல்லாரும் கோயில் பிரகாரத்தை சுத்துவாங்க, நாங்க கோயிலுடைய அவுட்டர்ல சுத்திய புண்ணியம் தேடிக்கிட்டோம்னு மனசை தேத்திக்கிட்டோம். ஆக்சுவலா கோயில ஒரு ரவுண்ட் அடிச்சிருமா? யாரும் அடிச்சிருக்க மாட்டாங்கம்மா. அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லவே மறந்துட்டேன். இது புராதனமான கோவில் அப்படிங்கிறதுனால ட்ரெஸ் கோட் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் நம்ம வியர் பண்ணணும். அப்படி இல்லைனாலும் பக்கத்தில் இருக்கிற கடைகள்லையே வேஷ்டி 100 ரூபாய் ரேஞ்சில் தான் விற்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன, 3:40க்கெல்லாம் எங்களுக்கு ட்ரெயின். ஸோ கோயில் வாசலில் இருக்கிற பஸ் ஸ்டாப்லையே பஸ் ஏறி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வந்தாச்சு. அட அவ்வளோதானா? உனக்கு ரயில்வே ஸ்டேஷனில் எதுக்கு வேஸ்ட்டாக வெயிட் பண்ணணும்? அந்த கேப்பில் ஒரு ஹாஃப் டேயில் இந்த ஒர்க்லாம் சுற்றி பார்த்துட்டு போயிடலாம். அப்படியெல்லாம் பிளான் பண்ணி வந்த வரைக்கும் எல்லாம் ஓகே தான். ஆனால் அதை வீடியோ எடுத்து போட்டு இதுதான் டூர் பிளான்னு வேற சொல்கிற பாரு. பா, அது எப்படிம்மா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? யாராச்சும் ஜஸ்ட் ஹாஃப் டேக்காக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வருவாங்களா? அட்லீஸ்ட் 2 days ட்ரிப் பிளான் சொன்னாவது வீக்கெண்டில் ஒர்க்லாம் வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஆத்தி, கோவத்துல கொந்தளிக்காத, தண்ணிய குடி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன் தி வேல அன்எக்ஸ்பெக்டடா பிளான் பண்ணி வந்த இடம் தான் இந்த வர்க்கலா. அதனாலதான் இந்த 3:40 ட்ரெயின்ல ஏற வேண்டியதாயிடுச்சு. இதுவே பக்காவா பிளான் பண்ணி வந்திருந்தோம்னா ஈவினிங் 5:50க்கு வர்க்கலாக்கு வர திருவனந்தபுரம் சென்னை மேலே புக் பண்ணிருப்போம். அடிஷ்னலா இந்த கபில் பீச், எடாவா பீச் இது ரெண்டையுமே கூட சுத்தி பார்த்திருப்போம். இது ரெண்டுமே பிளாக் சாண்ட் பீச்ல இருந்து வித்தின் 4 kilometers வர அடுத்தடுத்த பீச்சஸ் தான். நீங்க ஆட்டோலையும் போகலாம், இல்லைன்னா ஜனார்த்தன சுவாமி கோயில் பஸ் ஸ்டாப்ல இருந்து பஸ் மூலியமாகவும் போகலாம். இதுல கப்பில் பீச் தான். ஒரு பக்கம் பேக் வாட்டர், இன்னொரு பக்கம் கடல்னு பார்க்கறதுக்கே அட்டகாசமா இருக்கும். இங்க சன்செட் தான் வேற லெவலே. மிஸ் பண்ணாம பாருங்க. அப்போ டேட்டு இன்னும் முடிக்கல, இருங்க. நீங்க வர்க்கலாக்கு 2 நாட்கள் சுத்தி பார்க்க வரீங்கன்னா டே 1ல எங்க பிளானை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. வண்டி எதுவும் புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, எல்லாமே பை வாக் தான்.
ஆனா டே 2க்கு பைக் இல்லைன்னா காரை ரெண்டுக்கு எடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் போக வேண்டிய இடம் ஜடாயு எர்த் சென்டர். இது வர்க்கலால இருந்து சுமார் 28 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. இதுக்கு நீங்க பஸ்லயும் போகலாம், ஆனா டைரக்ட் பஸ் கிடையாது. நீங்க வர்க்கலால இருந்து பாரிப்பள்ளிக்கு போயிட்டு அங்க இருந்து சடையமங்கலம் பஸ் ஏறி ஜடாயு ரீச் பண்ணணும். இந்த ஜடாயுங்கிறது ஒரு சின்ன மலையில இருக்கிற பிரம்மாண்டமான சிலை. ராமாயண கதையோட தொடர்புடையதும் கூட. இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா ஜிஎஸ்டியோட சேர்த்து ஒரு ஆளுக்கு 295 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இந்த மலைக்கு நீங்க நடந்தும் போகலாம், இல்லைன்னா ரோப் கார் மூலமாகவும் போகலாம். ரோப் காருக்கு ஒரு ஆளுக்கு 330 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இதை சுத்தி பார்க்கவே உங்களுக்கு ஹாஃப் அ டே ஆகிடும். அடுத்ததா அகைன் பாரிப்பள்ளி வந்துட்டு பரவூர் லேக்குக்கு போகணும். இங்க இருக்கிற மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல சூப்பரான ஒரு கயாக்கிங் ரைடு. அதை முடிச்சிட்டு கபில் பீச் வழியா வர்க்கலா ரீச் பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும் பட்சத்துல ஈவினிங் வர்க்கலால இருந்து திருவனந்தபுரம் போற வழியில எக்ஸாக்டா 10வது கிலோமீட்டர்ல இருக்கிற கோல்டன் ஐலாண்டுக்கு போய் அங்கேயும் பேக் வாட்டர்ல போட் ரைட், கயாக்கிங் ரைட்லாம் போகலாம். சூப்பரா இருக்கும். அஞ்சு தெங்கு ஃபோர்ட்டும் அங்கேயே தான் இருக்குது. டைம் இருந்தா அங்கேயும் போய் பாருங்க. இதெல்லாம் ஒரு பிளானா தான் சொல்ல முடிஞ்சதே தவிர நேர்ல போய் எங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. நாங்க இன்னொரு முறை பக்காவா பிளான் பண்ணி வர்க்கலாவை கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒரு வீடியோ போடுறோம். இப்போதைக்கு செலவுன்னு பாத்தீங்கன்னா திருவனந்தபுரத்துல இருந்து வர்க்கலாக்கு ட்ரெயின் ஃபேரா ஒரு ஆளுக்கு 30 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. ஆட்டோ ஃபேரா 100 ரூபாய். டெம்பிள் டு ரயில்வே ஸ்டேஷன் பஸ்ல ஒரு ஆளுக்கு 15 ரூபாய். வர்க்கலா டு சென்னைக்கு ட்ரெயின் டிக்கெட் அகைன் 485 ரூபாய். இவ்வளோ தாங்க செலவாச்சு. அப்புறம் ஃபுட் அண்ட் அதர் பர்ச்சேஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆகும். Subscribe to Bachchan Family Man YouTube channel.